சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து சூயஸ் அப்படின்னு நியூஸில் எல்லாம் விளம்பரத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. சூயஸ் நிறுவனம் அப்படின்றவங்க தான் சேலம் மாநகராட்சிக்கு வந்து தண்ணி வழங்கக்கூடிய ஒரு தனியார் கார்ப்பரேட்டாக வந்திருக்கு. எல்லாரும் நிறைய விஷயம் இதை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த நிறுவனத்துக்கு வந்து தண்ணி எங்கேருந்து வரும், அங்கே இருக்க ஏரி குளம் கோட்டை அந்த மாதிரி தான் எடுத்து அவங்க தண்ணி நம்மளுக்கு தர வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது பக்கத்தில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் தண்ணி தரமாட்டாங்க. அவங்க நிலத்திலே போர் போடுறதுக்கும் அவங்க தடை விதிப்பாங்க. இதே மாதிரி தான் பொலிவியா நாட்டிலையும் போனாங்க. போயிட்டு பின்னாடி தான் அவங்க மழை தண்ணி கூட பிடிக்கக்கூடாது, போர் போடக்கூடாது, தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்தாங்க போன அரசு ஆட்சி காலத்தில். இப்போ வந்து சேலத்துக்கு வந்திருக்காங்க. எந்த வகையிலும் தண்ணீர் வந்து விற்பனை பொருளாகக்கூடாது. தண்ணீர் வந்து அனைத்து உயிரினங்களுக்குமானது. அது வந்து விற்பனைக்கு எப்பயும் வரக்கூடாதுங்க. ஒரே விஷயம்தான், அதான் நான் சொன்னல. அது வருமுன் காப்ப மாதிரி முன்னாடி செஞ்சுக்கணும், தடை பண்ணிக்கணும். ஆமாம், இதை வந்து கவனமாக வச்சு அதுக்கான தனி அதாவது எல்லாரும் வந்து அதுக்காக குரல் கொடுத்து அதை தடுக்கணும். இதை கவனத்தில் வச்சு எல்லாரும் குரல் கொடுத்து தடுக்கணுங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறமா முடிஞ்சிட்டு பின்னாடி மோளம் கட்டினா எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அதுதான் நடந்துட்டுருக்கு. அது நடக்க வேண்டாம். எல்லாரும் யோசிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.